ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு, அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நான். எதிர்க்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்போ வேணா கொடுக்கணும். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தா தான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் கிடைத்த முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டு வலியுறுத்தி வரும் நிலையில் வெள்ளை நிற வெற்று காகிதத்தை தூக்கி காண்பித்து இதுதான் வெள்ளை அறிக்கை என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார். அவர் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார், அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நான். எதிர்க்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்போ வேணா கொடுக்கணும். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தா தான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? அப்புறம் என்ன பண்றது? அவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாத்தையும். நீங்க வெள்ளை அறிக்கை சொல்றீங்க, அவர்கிட்ட அவருக்கு புரியும். அவருக்கு இது மட்டும் தான் புரியும், உங்களுக்கு யாருக்கும் புரியாது, அவருக்கு தான் புரியாது. மத்திய அரசு மாநிலங்களுக்கு பாரபட்சமாக நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து நன்றாக அறிந்திருந்தும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அசட்டுத்தனமாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் அரசியலுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சனம் செய்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.